வணக்கம் நண்பர்களே. ஒரு மிரட்டலான வைகாசி பௌர்ணமி கரெக்டாக வர இருக்குங்க. அதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஒரு முக்கியமான நாளானது தற்போது வரப்போகுது. அது என்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? மே மாதம் கடைசி நாளுங்க. அன்னைக்கு தான் அந்த முக்கியமான நாள். ஸோ மேவுடைய 31ஆம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 17ஆம் நாள். ஸோ இந்த நாளில் முழு நிலவு தெரிய போகுது. அப்படின்னா இந்த நாள் என்னங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்க. பௌர்ணமி தாங்க இந்த நாளில் வரப்போகுது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான பௌர்ணமி. இந்த வைகாசி பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கும். அதோடு பாசிட்டிவ்கள் நிறைய இந்த நாளில் இருக்குது. அதனால் இந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாளாகவும் அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான நாளாகவும் குறிப்பிடப்படுது. இந்த ஸ்பெஷலான நாளில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்கும். அந்த யோகங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுக்கும். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலன்களும் தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதோடு இந்த பௌர்ணமி நல்ல பாசிட்டிவான பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமியில் பரிகாரமாக சிலது நீங்கள் செய்யணும். ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் பரிகாரமும் செய்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதந்தோறுமே பௌர்ணமி அமாவாசை இந்த 2 நாட்களுமே வரும். இந்த 2 நாட்களையுமே பொதுவாக மிஸ் பண்ணக்கூடாது என்பது சாஸ்திரத்திலே இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு உரிய விஷயங்கள் செய்யணும், அமாவாசை அன்னைக்கு உரிய வழிபாடு செய்யணும். இந்த 2 நாட்களில் முறையாக நம்ம செய்ய வேண்டியதை செய்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பான முறையில் அமையும். அதை நம்ம நிறைய பேர் பண்ணாததுனால தான் இப்போ வரைக்கும் கஷ்டங்கிற வார்த்தையை கேட்டு அதில் வாழ்ந்துட்டுருக்கோம். இனி அந்த மாதிரி வாழக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. சரி, இப்போ வைகாசி பௌர்ணமி வருது. முதல்ல இந்த பௌர்ணமியுடைய பலன்களை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பௌர்ணமியுடைய பலன்களை உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரமாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எதில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலையில் தாங்க கிடைக்க போகுது. நிதிநிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு காணப்பட போகுது. நிதிநிலையில் அதிரடி முன்னேற்றம் காணப்படுறதுனால தைரியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். தைரியமான முடிவுகள் எடுக்கிறதன் மூலிமா லாபம் ஈட்ட முடியும். ஸோ தைரியமான முடிவுகள் எடுங்க. எந்த அளவுக்கு தைரியமான முடிவுகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபமானது உங்களால் நிறைய ஈட்ட முடியும். வீண் விரயங்கள்லாம் தவிர்ப்பது எதிர்காலத்துக்கு நலம். ஸோ தேவையான செலவு மட்டும் பண்ணுங்கள். வீண் விரயங்களை தவிர்த்துக்குங்க. அது எதிர்காலத்துக்கு நல்ல நலம் பயக்கும். பொருளாதார ரீதியாக புதிய உயரங்களை தொடக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகும். அந்த வாய்ப்பு உருவாகும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. சிக்கனம் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதனால் சிக்கனத்தை இந்த பௌர்ணமியில் அதிகமாக உங்கள் ராசிக்காரங்க கடைபிடிங்க. இப்படியெல்லாம் நான் சொன்னதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நிதிநிலையில் அதிரடி முன்னேற்றம் காணப்படுவது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ நிதிநிலையில் அதிக முன்னேற்றத்துக்காக இந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய சகோதரர்கள் வழி இருக்குல்ல, அதில் சுமூகமான உறவானது நிலவும். அதுவும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கி தெளிவு உங்களுக்கு பிறக்கும். இந்த மாதிரி தெளிவு பிறக்கும்போது நீங்கள் அதை நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது.
பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு மன வலிமையை அளிக்கும். பெற்றோருடைய ஆதரவு வேணும்னா அவங்கக்கிட்ட நிறைய பேசுங்க. அப்போ தான் மன வலிமையை அளிக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு செல்வாக்கு வந்து உயரும். நண்பர்களோடு மனஸ்தாபங்கள் மறைந்து நெருக்கம் கூடும். நண்பர்களோடு மனஸ்தாபங்கள் மறையும் போது அவங்களோட வெளியிடங்களுக்கு போங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழலை உண்டாகும். உங்கள் இல்லத்தில் கூட மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் மன வலிமையை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வர வைத்துக்குங்க. அதுக்கு தான் பெற்றோர்கிட்ட போய் பேசுங்க. அவங்க ஆதரவு உங்களுக்கு கிடைத்து மன வலிமை கிடைத்து இந்த மகிழ்ச்சியான சூழல் உண்டாகிறது ஏற்படும். அதோடு உற்பத்தி மற்றும் இயந்திர தொழிலில் லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய ஆர்டர்கள் கூட வரும். வரக்கூடிய ஆர்டர்கள் ஒன்று விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் பணி சுமை கூடினாலும் வெற்றிகரமாக முடிக்க முடியும், கவலைப்பட வேண்டாம். சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க. விடாமுயற்சியோடு இலக்குகளை நீங்கள் பண்ணிங்கன்னா எட்ட முடியும். ஸோ விடாமுயற்சியோடு செயல்படுங்க. எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இலக்குகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக எட்ட முடியும். இலக்குகளை எட்டுவதற்காக விடாமுயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க, இல்லைனா அது உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறும். அதே போல் இரத்த அழுத்தம் தொடர்பான உபதைகள் ஏற்பட்டு விலகும். மெயினாக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூசாத்தி இனி வழிபாடு செய்யணும். அதோடு மெருன் அல்லது காவி நிறம் வலிமை தரும். நீங்கள் முக்கியமான ஏதாவது காரியம் செய்கிறதா இருந்தால் அன்றைக்கி மெருன் அல்லது காவி நிறத்தை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். கோபத்தை குறைத்து தியானம் செய்வது ஆரோக்கியத்துக்கு உகந்தது. அதோடு நீர்ச்சத்து உணவுகளை உட்கொள்ளுங்க. அது இரத்த அழுத்தம் தொடர்பான உபதைகளை உடனே சரி பண்ணும். அதனால் மறக்காமல் அதெல்லாம் செய்திடுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி உங்கள் ராசிக்காரங்க பயன்பெறுங்க. பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாமல் இருக்காது. பணக்காரராக வேண்டுங்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதாது, விடாமுயற்சி இருக்கணும். அப்போ தான் பணத்தை வைப்பதற்கு இடமே இருக்காத அளவுக்கு பணம் சேரும். அதோடு இந்த பௌர்ணமிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதுக்கேற்ப நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குரு தான். குருவை 5ஆம் அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரங்க புனித நதி மற்றும் கடலில் அடிக்கடி நீராடுவது இந்த நாளில் பண்ணணும். இந்த நாளில் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதோடு இந்த நாளில் கந்தகுரு கவசம் படிக்க வேண்டும், இல்லைனா ஒளிபரப்பு செய்து கேட்க வேண்டும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதனால் மறக்காமல் விருச்சிக ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்து இந்த பௌர்ணமியில் பலன் பெறுங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் மூலிமா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். இதுதான் உங்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள். இதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, மிரட்டலான பௌர்ணமி பலன்களை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.